போஸ்ட்மார்ட்டம் டிப்ரஷன் எதுக்காக வருது? நம்ம பேபியை நம்ம கரெக்ட்டா தான் வளர்க்குறோமா? நம்ம கரெக்ட்டா நான் மிரர் முன்னாடி பார்க்கும்போது என்ன ஐடென்டிஃபை பண்ண முடியாத சிச்சுவேஷன்ல நெறைய ரீல்ஸ் எப்படி பார்ப்பேன்னா, சில பேர் சில வுமன்லாம் வந்து தனியாவே பேபிய கேர் பண்ற டெலிவரியில ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் நம்ம ஃபேஸ் பண்றோம். இல்ல வந்து சி செக்ஷன் டெலிவரி ஆயிடுச்சுன்னா, ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபிட் அண்ட் க்ளோ மாம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ரொம்ப முக்கியமான கன்டென்ட். அது என்னன்னா, போஸ்ட்மார்ட்டம் டிப்ரஷன்ல இருந்து எப்படி வெளில வர்றது? இது எல்லா மாம்ஸ்க்குமே ரொம்ப முக்கியம். ஏன்னா, ஆஃப்டர் போஸ்ட்மார்ட்டம் நம்ம நெறைய வந்து கான் த்ரூ பண்ணிட்டு இருக்கோம் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரஷன்ல. ஸோ அதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். நான் என்னென்னலாம் வந்து ஃபேஸ் பண்ணேன் அண்ட் நான் எப்படி வந்து டிப்ரஷன்ல இருந்து வெளில வந்தேன்ற எல்லா ஜர்னியும் உங்களோட நான் ஷேர் பண்ண போறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்போதான் நான் சொல்ற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். அப்போதான் நீங்களும் வந்து ட்ரை அவுட் பண்ணி பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரஷன் எதுக்காக வருதுன்னு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். போஸ்ட்மார்ட்டம் டிப்ரஷன் வரலனா தான் அதிசயம். அது வந்தா வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா எல்லா மாம்ஸுமே டெலிவரிக்கு அப்புறம் இந்த ஒரு பார்ட்ட நம்ம வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதனால நம்ம வந்து ஐயோ டிப்ரஷன்லயே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணவே வேண்டாம். அது எதனால நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். அது எதனால நடக்குதுன்னா, நம்மளுடைய ப்ரொஜெஸ்டரான் அண்ட் ஈஸ்ட்ரோஜனோட லெவல்ஸ் வந்து சடனா வந்து ட்ராப் ஆயிடும். அப்புறம் நம்ம பேபி பிறந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து ஓவர் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து வந்துரும். அந்த பேபிய வந்து ஃபுல்லா நம்ம கேர் பண்ணிக்கணும். அண்ட் டே அண்ட் நைட் ஃபுல்லா வந்து அவங்களுக்கு பார்த்துக்கணும். ஸோ அந்த ஒரு சிச்சுவேஷன நம்ம ஃபேஸ் பண்ணும்போது, இன்னும் கொஞ்சம் மூட் ஸ்விங்ஸ் வந்து நம்மளுக்கு ஆட் ஆன் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு ஒழுங்கான பார்ட்னர் சப்போர்ட் இல்ல. ஸோ ஃபேமிலி சப்போர்ட் இல்ல. அதையும் கூட நம்ம சேர்த்துட்டு டிப்ரஷன்ல ஓவரா நம்ம மூழ்கி 4 செவுத்துக்குள்ளேயே நம்ம வந்து உட்கார ஆரம்பிச்சுருவோம். நெக்ஸ்ட் என்ன ரீசன்னா, நம்மளுக்கு டெலிவரியில ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் நம்ம ஃபேஸ் பண்றோம். இல்ல வந்து சி செக்ஷன் டெலிவரி ஆயிடுச்சுன்னா, நம்மளுடைய சுத்தி இருக்கவங்க எல்லாரும் வந்து ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சுருவாங்க. எக்ஸாம்பிள் நம்ம ரிலேஷன்ஸ் நம்மள பார்க்க வந்தா கூட, அதையே வந்து கார்னர் பண்ணி பேசுவாங்க. ஸோ, அதுவுமே வந்து நம்ம டிப்ரஷனுக்கு வந்து காரணம். ஏன்னா, எல்லாரும் வந்து சுத்தி இருக்கவங்க வந்து நம்மளுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் பத்தியே நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, கண்டிப்பா வந்து நம்மளுக்கு என்ன தோண ஆரம்பிச்சுட்டோம்னா, ஓ! நம்ம மேல தான் ஏதோ பிரச்சனை. அதனால தான் நம்மளுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி நம்ம யோசிச்சு நம்ம டிப்ரஷனுக்குள்ள வந்து கண்டிப்பா போயிருவோம். நெக்ஸ்ட் வந்து டிப்ரஷனுக்கான காரணம் என்னன்னா, நம்ம ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் தான். ஏன்னா, மோஸ்ட் ஆஃப் த நைட்ஸ் வந்து நம்ம தூங்கவே மாட்டோம். அட்லீஸ்ட் ஒரு 6 மந்த்ஸ் ஆச்சு நம்ம பேபி கூட நைட்டு தூங்காம அவங்கள பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதுவுமே வந்து ஒரு டிப்ரஷனுக்கான காரணம் தான். நெக்ஸ்ட் காரணம்லாம் இப்போ என்ன மாதிரி ப்ரீமெச்சூர்டா வந்து பேபி பிறந்துருச்சு அப்படின்னா, அதையே நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். ஓ! என்னால தான் வந்து இப்படி ஆயிடுச்சு. நான் தான் பேபி வந்து இப்படி இருக்கிறதுக்கு காரணம்னு சொல்லிட்டு நான்லாம் ரொம்ப டிப்ரஷன் ஆயிட்டேன். ஏன்னா பேபி வந்து ப்ரீமெச்சூர்டா பொறந்து என்ஐசியூல வந்து ஒரு 18 டேஸ் இருக்கும்போதெல்லாம் ரொம்ப டிப்ரஷனுக்குள்ள போயிட்டேன். பார்ட்னர் சப்போர்ட் வந்து இருக்கும்போது கூட நம்ம என்ன நினைப்போம்னா, நம்ம பேபிய வந்து நம்ம விட்டுட்டோமே அப்படின்னு நினைச்சு கூட நம்ம டிப்ரஷன்ல போயிருவோம். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம பாடியில நடக்கிற சேஞ்சஸ் தான். அது என்னன்னா, டெலிவரிக்கு முன்னாடி ஐ மீன் பிரெக்னன்சிக்கு முன்னாடி ரொம்ப நம்ம ஃபிட்டா இருப்போம். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, டெலிவரிக்கு அப்புறம் நம்ம பாடிலாம் கொஞ்சம் தொல தொலன்னு ஆயிரும். அப்புறம் வந்து நம்மளே மிரர் முன்னாடி பார்க்கும்போது, நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியாத நிலைமைக்கு ஆயிட்டோமே! அப்டின்ற ஒரு டிப்ரஷன்ல நம்ம போயிருவோம். அது ஏன்னா நானுமே வந்து அத ஃபேஸ் பண்ணியிருக்கேன். மோஸ்ட் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் எல்லாமே நான் சொன்னது தான். அதையும் தாண்டி சில பேர் சில வுமன்லாம் வந்து தனியாவே பேபிய கேர் பண்ற சிச்சுவேஷன்ல இருப்பாங்க. அந்த சிச்சுவேஷன்ல இருக்கவங்கலாம் வந்து ஃபேமிலி சப்போர்ட் இல்லாம அண்ட் ஹஸ்பண்ட் சப்போர்ட் இல்லாம வளர்க்குற சிச்சுவேஷன் வந்தாலுமே, நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் டிப்ரஷன் வந்து ஓவர்வெல்ம் ஆயிடும் நம்மளுக்கு. இன்னொரு முக்கியமான ஃபேக்டர் என்னன்னா, நம்ம டெலிவரிக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட, நம்ம ஃபேமிலி கூட நம்ம நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நம்ம வெளியில ஜாலியா சுத்திட்டு இருப்போம். பட் நம்ம பேபி வந்ததுக்கப்புறம் வீட்டுக்குள்ளேயே வந்து அடைஞ்சிருப்போம். ஸோ வெளியில போற சிச்சுவேஷன் வந்து கம்மியாயிரும். ஸோ அதுவுமே ஒரு பெரிய ஃபேக்டர் நம்மளோட டிப்ரஷனுக்கு. பட் நம்மளோட போஸ்ட்மார்ட்டம் டிப்ரஷனுக்கு நம்ம காரணமே கிடையாது. ஏன்னா இது நேச்சுரலா நடக்கிற ஒரு விஷயம். எல்லாம் நம்ம சுத்தி இருக்கிற எல்லா ஃபேக்டர்ஸுமே நம்மள வந்து அதுக்குள்ள வந்து மூழ்கி வச்சுருது. ஸோ அதுலருந்து நான் எப்படி வெளில வந்தேன்னா, ஒரு 4 மந்த்ஸ் வந்து ரூம்குள்ளேயே இருக்க எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. நான் மிரர் முன்னாடி பார்க்கும்போது என்ன ஐடென்டிஃபை பண்ண முடியாத சிச்சுவேஷன்லாம் இருக்கிறப்போ என்னால வந்து டாலரேட் பண்ணவே முடியல. ஸோ நான் என்ன யோசிச்சேன்னா, ஓகே நம்ம வந்து வெயிட் லாஸ் ஜர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணலாமான்னு யோசிச்சு, டாக்டர்ஸ் கிட்ட வந்து கன்சல்ட் பண்றப்போ, ஒரு 6 மந்த்ஸ் மட்டும் நீங்க வெயிட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து சி செக்ஷன் வூண்ட் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா வந்து ஆறணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் 6 மந்த்ஸ்க்காக வெயிட் பண்ணேன். 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் என்னோட வெயிட் லாஸ் ஜர்னி வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் அதுக்கு முன்னாடியே டிப்ரஷன்ல இருந்து எப்படிலாம் நான் வெளில வர முடியும்ன்றத யோசிச்சு நான் அதெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் திங் நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன்னா, Instagramல நெறைய ரீல்ஸ் எப்படி பார்ப்பேன்னா,
ஹஸ்பண்ட்ஸ்லாம் வந்து எப்படி கேர் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய ஃபீட்ஸ் வரும். அதெல்லாம் பார்த்து பார்த்து ஐயோ இதெல்லாம் நமக்கு நடக்கலையேன்னு சொல்லிட்டு அதுவே ஒரு ஃபர்ஸ்ட் டிப்ரெஷன் நமக்கு நடக்கிறது. ஸோ இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல ஹஸ்பண்ட் கேரை வந்து இக்னோர் பண்ணிடுங்க தயவு செஞ்சு ப்ளீஸ். நெக்ஸ்ட் திங், நம்ம பேபியை நம்ம கரெக்டாக தான் வளர்க்குறோமா, நம்ம கரெக்டாக தான் வந்து ஃபுட் கொடுத்துட்டு இருக்கோமான்ற ஒரு தாட் எல்லாருக்குமே வந்துடும். டவுட் நமக்கே வந்துடும், நம்ம ஒரு நல்ல அம்மாவா, நம்ம நல்லதாக கேர் பண்ணிட்டு இருக்கோமான்னு சொல்லிட்டு. நீங்கள் அதுக்கு டவுட்டே படாதீங்க. உங்கள் பேபியை உங்கள் லெவலுக்கு யாராலையுமே பார்த்துக்க முடியாது. ஸோ அந்த டவுட் பட்டிங்கன்னா உங்களுக்கு அதுவே ஒரு டிப்ரெஷனாக வந்து ஆட் ஆன் ஆகிடும் நம்மளுக்கு. நெக்ஸ்ட் திங், நம்ம சி செக்ஷனுக்கு அப்புறம் 1 மந்த் கழிச்சு நம்ம தாராளமா வாக் போலாம். ஸோ நம்மளோட டெரஸ் வந்து யூஸ் பண்ணி நீங்க அட்லீஸ்ட் 1000 ஸ்டெப்ஸ் ஆவது கொஞ்சம் நடந்துட்டு வாங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணாவே நம்மளுக்கு டிப்ரெஷன்ல கொஞ்சம் பாதி குறைஞ்ச மாரி இருக்கும். நெக்ஸ்ட் திங், பேபி தூங்கும்போதே அம்மாவும் தூங்கிரணும். ஏன்னா, பேபி தூங்கும்போது நெறைய மாம்ஸ் என்ன பண்ற தப்புன்னா, மொபைல் ஃபோன் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அதுதான் ரொம்ப பெரிய தப்பு. நீங்க ஸ்க்ரீன் டைம கொஞ்சம் குறைச்சிட்டு, ஸ்லீப் டைம கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னாவே, உங்களோட டிப்ரெஷன்ல இருந்து கொஞ்சம் வெளிய வந்துரலாம். நெக்ஸ்ட், உங்கள நீங்களே ஹாப்பியா வச்சுக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா, எல்லா மாம்ஸுமே டிசர்வ் டு பி வெரி ஹாப்பி. ஏன்னா, நீங்க ஒரு குழந்தைய வந்து ஆரோக்கியமா பெத்தெடுத்திருக்கீங்க. அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். இது யாராலுமே முடியாது. ஜென்ஸ்னால சுத்தமா முடியாது. ஸோ நீங்க ஹாப்பியா இருக்கணும். ஸோ அதுக்காக மெலடி சாங்ஸ் கேளுங்க. அப்புறம் வந்து ஒரு சாங்ஸ் போட்டு டான்ஸ் பண்ணுங்க. இது எல்லாமே உங்கள கொஞ்சம் ஹாப்பியா வச்சுக்கும். அப்புறம் உங்கள நீங்களே எங்கேஜ்டா வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து ஸ்கின் கேர் பண்ண பிடிக்கும் அப்படின்னா, ஒரு 15 மினிட்ஸ் அதுக்காக ஒதுக்கி ஸ்கின் கேர் பண்ணுங்க. தென் உங்களுக்கு ட்ரெஸ் அப் பண்ண பிடிக்கும்னா, ஒரு நியூ ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கி ட்ரை பண்ணுங்க. அது உங்கள கொஞ்சம் அழகா காட்டும்போது, நம்மளுக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு நெறைய ஆசைகள் இருக்கும் உங்களுக்கு பண்றதுக்கு. ஸோ, இதெல்லாமே நீங்க பண்ணிக்கும்போது கொஞ்சம் ஹாப்பியா ஆவீங்க. ஸோ, டிப்ரஷன்ல இருந்தும் கொஞ்சம் ஈஸியா வெளில வந்துரலாம். இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு கிடையாது. ஜஸ்ட் நான் பண்ணத என்ன மாதிரி இருக்கிற எல்லா மாம்ஸ்க்குமே நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். நியூ மாம்ஸ், இதுக்கப்புறம் நீங்க எதுக்காகவுமே டிப்ரெஸ் ஆகவே கூடாது. ஏன்னா, இதுக்கப்புறம் வர வீடியோஸ்ல நான் உங்களோட வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அண்ட் என்னோட ஜர்னிய சொல்லி உங்கள நான் ஹாப்பியா வச்சுக்க போறேன். தென் உங்கள எப்படி வந்து டிப்ரஷன்ல இருந்து வெளிய வர வைக்கணும்ன்றது எனக்கு தெரியும். ஸோ கவலையே படாதீங்க. என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, தென் என்னோட வீடியோஸ பார்த்துட்டு எல்லா ஸ்டெப்ஸுமே நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னாவே எல்லாமே நீங்க அச்சீவ் பண்ண முடியும். இனிமே வர வீடியோஸ்ல என்னோட வெயிட் லாஸ் ஜர்னி அண்ட் வெயிட் லாஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், அப்புறம் வந்து என்னோட விளாக்ஸ் எல்லாமே வரப்போகுது. அது எல்லாமே மிஸ் பண்ணாம இருக்க ஜஸ்ட் நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனல்ல. எவ்ரி மாம்ஸ் ஆர் டிசர்வ் டு பி ஃபிட் அண்ட் க்ளோ. லவ் யூ ஆல்.